நாட்டின் பிரதமர் ஒருவர் ஒரு மத்திய அரசு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த போது மு.க. ஸ்டாலின் சொன்னப்பெல்லாம் கத்துறதுக்குன்னு சேகர் பாபு விட்டு 2000 பேருக்கு பாஸ் வாங்கி கூட்டின்னு போய் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்தது. 2 வருஷம் இருக்கும் அந்த சம்பவம் நடந்து. நீ பண்ணல, இப்போ அவங்க பண்ண மாட்டீங்களா? ஸோ இப்படி இது பேடிஎம் காரவனு கத்திருக்காங்க, ரைட்டா? கத்துட்டோன்னா அது கடந்து போயிருந்தேன்னா அவங்களும் கத்திட்டு விட்டுருப்பாங்க. அந்த கட்சியினரே அமைதிப்படுத்தி இருப்பார்கள். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சோடனே செகண்ட் ரவுண்டில் திருப்பி ஏதோ கத்திருக்காங்க. கத்துனவுடனே ஒரு செந்தில் இறங்கி வெளில போயிட்டார், நிகழ்ச்சியை புறக்கணிச்சிட்டு. வெளியில் போன உடனே நான் புறக்கணிக்கிற நிகழ்ச்சியை போங்கடா அப்படின்ட்டு போய்ட்டு போயிருக்கிறான். வெளியில் போயிட்டு சேகர் பாபுக்கு ஃபோன் அடிக்கிறேன். அவரா சார் போலீஸு? கேளு, 150 பேர் வந்துட்டாங்க. அந்த பாரதிய ஜனதா கட்சியின் சமூக ஊடக குழுவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், அந்த இளைஞரோட ஃபோட்டோவை அண்டா சர்க்குலேட் பண்ணுறாரு. தம்பி, இவங்களும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, அந்த பையன் உள்ளேருந்தே வீடியோ போடுறான். நாங்கள் வெளில போனோன்னா அடிக்கிறதுக்கு பிளான் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ளேருந்தே வீடியோ போடுறோம். தம்பி, உள்ளே இது மாதிரி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு இவங்க 100க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க அவசர போலீஸ்க்கு. அவசர போலீஸ்னா ஐஸ்கிரீம் போலீஸ் தான் வரப்போகுது, தெரிஞ்சிருக்க வேணா, நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடக்கூடாது, நீ உஷாராக வந்துடக்கூடாது. வந்துட்டு சேகர் பாபு அனுப்புன இந்த 150 பேருக்கு பாதுகாப்பாக நிற்கிறாங்க போலீஸ். காவல்துறையினர் இருக்கும்போதே தாக்குதல் நடந்திருக்கு. பாரதிய ஜனதா இளைஞரணியின் செயலாளராக இருக்கக்கூடிய திரு சூர்யாவும் தாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விவாத